மருதமலைக்கு போகலாமா? மருதமலையில் படி வழியாக சாமி தரிசனம் நம்ம பண்ண போகும்போது அங்கங்கே நம்மளுக்கு தண்ணி கேன் வசதி வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தான் தோன்றி விநாயகர். அதை கிராஸ் பண்ணோடு இடுமன் சன்னதி இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம முருகனை பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம எத்தனை படி ஏறி வந்தோம் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட படி இடைவெளியில் எத்தனை படி அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மருதமலையில் மொத்தம் எத்தனை படி இருந்துச்சுன்னு கூகுளில் ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. பட் நம்ம பார்த்தது 608 படி இருக்குது. 608 படியும் நம்மளால் ஏற முடியல அப்படின்னா பஸ் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் 10 ரூபீஸ் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்ம காரில் நம்ம வேனில் வந்தோம்னா வந்துக்கலாம். ஆனால் செவ்வாய் ஞாயிறு இந்த 2 நாளில் மட்டும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்ம படி வழியாக தான் ஏறி ஆகணும். வயசானவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரும்போது நீங்கள் செவ்வாய் ஞாயிறு தவிர மற்ற கிழமை கூப்பிட்டாங்க. மருதமலையோட அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த மலைக்காட்சி எல்லாமே ஒரு அழகான ஒரு இதாக இருக்குது. கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.